வீரன் குனிய மாட்டான். அவ்வளோதான். மூணு மூட்டு வாங்க. யானை மாரி தூக்கி போட்டு யானை தூக்கி போட்டு இப்போ இதை போட்டு உள்ள ஒரு அமுங்க கூட முடியாதுடா. காப்பாற்ற வீரர்கள் ரெடியா இருக்காங்க. இதை கடிக்குதுடா. மீன் தான் அது. இப்படி கடிக்காதேடா, இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கு. என்ன நண்டு வண்டு நண்டு சாப்பிடலாமாடா? சிக்கு முக்கு சிக்கு சும் சிக்கு 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 சும். எங்க ஊர்ல அந்த நரம்பா இருக்கு. ஆனா எதிர்நீச்சல் அடிக்க முடியாது. புரியல. இப்ப என்னமோ சொன்னி, என்ன சொன்ன? அது ஓகே. அவர் என்னமோ சொன்னாரு. டேய் என்ன சொன்ன? இங்க குளிக்கலாமான்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். எதுக்குடா போலீஸ்க்கு போன் பண்ணோம்? இங்க குளிக்க கூடாதா? குளிக்க கூடாதா? இங்க சொல்லுங்க. குளிக்கல. அவங்களும் வந்தாங்க, அவங்களும் குளிச்சாங்க. இருங்க, கொஞ்சம் ஹராமா இருங்க. இப்ப குளிக்க கூடாதா இங்க? புரியல. அங்க வாங்க, வரேன். பொறுமையா பேசுங்க. போய் ஷோ யாராவது இந்த குளிக்க கூடாதா? இந்த குளிக்கிறதுக்கு பர்மிஷன் இருக்கா? இங்கே குளிக்க பர்மிஷன் இருக்கா? குளிக்க பார்க்கலாம். அவர் கேள்வினாரு. நீ எந்த சொன்ன? அவர் சொன்னது கூட நான் சொன்னேன். இந்த குளிக்க கூடாதா? இருங்கண்ணா. ஏன்னா போதிய போய் இருந்தா நீங்க குளிக்க வேணாம் சொல்லுங்க. குளிக்கல. யாருடா குளிக்க வேணாம் சொல்லுங்க. குளிக்கல. நான் வாடா போடான்னு பேசாதீங்க. இப்ப குளிக்க வேணாமா? கிளம்ப வேணாமா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னா பேசுறேன். எதுக்கு அடிக்க வர? இவ்வளவு நாட்டு அடிக்குது. நீ நாட்டு அடிக்க என்ன ப்ராப்ளம்? நீங்க குளிக்கக்கூடாது. ஏன் குளிக்கக்கூடாது? இந்த ப்ராப்பர்ட்டியா? இந்த ப்ராப்பர்ட்டியா? நீ கம்ப்ளைண்ட் பண்ண அவன் மொபைல் ஆன் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணு. நான் ஃபுல்சன் இருக்கு. வாங்க
போடா. இங்க குளிக்க கூடாது, வாட்டர் பாட்டில் குளிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இங்க குளிக்க கூடாதுன்னு சொல்ல அவங்களும் குளிச்சிட்டு இருந்தாங்க. அதனால வந்து குளிக்க வந்தோம். தம்பி ரத்தம் வருது. இங்க பாரியா என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இங்க குளிக்க கூடாதுன்னு சொன்னீங்கடா. எப்படிடா இங்க குளிக்க கூடாதுன்னு சொன்னீங்க? நான் குளிக்கல, கிளம்புறேன். நீ கிளம்பு. எங்க இடம்? நீ கிளம்பு, நீ கிளம்புடா. பாய் பாய். நான் கிளம்புறேன். இது என்னன்னா உங்க நேட்டிவ் எங்க நேட்டிவ் வந்து இந்தியா, நம்ம இந்தியா தானே. ஏன்னா நீங்க நார்மலா வந்து பேசினா ஓகே, நீ ரெஸ்பெக்ட். பட் நீங்களே ஃபுல்லா போதையில் இருக்கீங்க. புரியல. நீங்க வாடா போடான்னு பேசாம வாங்க போங்கன்னு பேசுறீங்க. சொல்லுங்க, நீங்க வாங்க போங்கன்னு பேசுனா நாங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா வாங்க போங்கன்னு பேசுறோம். நீங்க வாடா போடான்னு பேசும்போது கம்பி எடுத்தீங்க பாருங்க, குத்த வந்தீங்க. நான் குத்துவேன். எங்க இடம் இது ஸ்பாட்ல குளிக்கிறதுக்கு போயிட்டு நீங்க குளிக்க வேணாம் தெரியாது. வெயிட் செகண்ட், நீங்க குளிக்க வேணாம்னு சொன்னீங்க, குளிக்கலன்னு சொன்னேன். அவங்க வாடா போடான்னு பேசி அந்த கம்பி எடுத்துட்டு குத்த வந்தா இவன் குத்துவேன்னு வேற சொல்றான். என்ன அடிச்ச? கஞ்சாவா? எல்லாமே அடிக்கிறியா? இந்த லைஃப் ஜாக்கெட் எடுத்துட்டு வரணும். ஏடா என்னப்பா, என்ன பிரச்சனை சொல்லு. இல்ல என்ன பிரச்சனை சொல்லுங்க. என்ன இல்லப்பா, நீங்க கஞ்சா அடிச்சு வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றீங்களே. புரியல. டேமேஜ் எங்களுக்கு ரத்தம் வந்திருக்கு. ரத்தம் எங்களுக்கு கேஸ் குத்தா உங்களை தூக்குவாங்க. கீழே போட்டுச்சு. காப்பு தூக்குங்க. கம்ப்ளைண்ட்லாம் பண்ணல. புரியல. அதேதான் உனக்கும். நீயும் பெரிய இதை மாதிரி பேசாத. கஞ்சா அடிச்சுட்டு சரக்கு அடிச்சுட்டு அந்த கம்பியை வச்சு இப்படி குத்த வரியே, என் வயிற்றுல குத்தி இருந்தா என்ன ஆயிடும்? ஒரு நிமிஷம் அண்ணா இருந்தேன். அந்த ஸ்பாட்ல குளிச்சிட்டு இல்லைங்க. ஓகே ஓகே. ஒரு ஸ்பாட்ல இந்த ஒரு பாடி அண்ணா அங்க நிக்கிற அளவுக்கு தானே இருக்கு. இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாங்க. புரியல. ஆமா, இங்க குளிச்சிட்டு தான் இருந்தாங்க. நீங்க பாக்கலையா? இதெல்லாம் நீ புடி வச்சுக்கோ. இதெல்லாம் டேய் இங்க பாரு, எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ண தெரியும், பிரச்சனை பண்ண கூடாதுன்னு இருக்கும். புரியுதா? இங்க பாரு, பொறுமையா பேசுறா. கஞ்சா அடிச்சவன்லாம் பெரிய ஆயிட முடியாது. ஏன்னா அந்த கம்பியை வச்சு குத்த வரிய நீ. அவனை புடி. அவரை டான்லாம் நான் கூப்பிடல. டானு கூப்பிட்டா டானு தான் பேச முடியும். மரியாதை கொடுத்து பேசினா மரியாதையா பேச தெரியும் உங்களுக்கு. அந்த கம்பியை வச்சு இல்லையா? அவனை புடி. அவனை புடி. ஏய், இப்படி கஞ்சா அடிச்சு சாவுறியே, வாழ்க்கையில என்ன பண்ண போற நீ? கேக்குறேன், இப்படி கஞ்சா அடிச்சு சாவுறியே, வாழ்க்கையில என்ன புடுங்க போற நீ? தெரியுதே. அந்த பீடியில வச்சு அடிச்சிட்டு இருந்தது அப்புறம் என்ன? அந்த பீடியில வச்சு அடிச்சிட்டு இருந்தது அப்புறம் என்ன? என்னடா யோ, கூட தானே கூட்டு வர. கஞ்சா அடிச்சு சாவுறானே அவன், அவன்கிட்ட சொல்ல மாட்டியா? ஓகே ஓகே. அண்ணா நீ இப்ப நீ நல்லவ மாதிரி பேசாதனா. நீங்க கஞ்சா அடிச்சதை பத்தி பேசின உடனே நல்லவ மாதிரி பேசாதீங்க. அந்த கம்பியை வச்சு குத்த வந்தானே அது என்னது? திரும்பி குத்துறியா? புரியல.
நேட்டிவ் கோயம்புத்தூர். எங்க இடம் இதுடா. உங்க இடம்னா இந்தியா தான்டா நம்ம இடம். சாவாத, எல்லாமே நம்ம ஊரு தான். எல்லாமே நம்ம ஊர் தான். இது எங்க இடம் எங்க இடம்னு சொல்லாத, எல்லாமே நம்ம ஊரு தான். அதுக்கெல்லாம் நான் சொல்ல கிடையாது. சரியா? நான் மரியாதை கொடுப்பேனே. நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இரு நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? இங்க எதுக்கு வந்திருக்க? வயநாட்டுல லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆச்சுல, அந்த மக்களுக்கு பொருட்கள் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்ப வயநாடு என்ன ஏன் ஊரா? சரியா? எல்லாம் நம்ம ஊரு. ஏன் ஒரு நெஞ்சு நிமித்திட்டு வந்தா? இங்க பாரு, டொக்கு விழுந்து கிடக்குது. அடிச்சு டொக்கு விழுந்து கிடக்குதுடா. சரி, கொஞ்சம் வாழ்க்கையில உருப்படுறா. 10 பைசைக்கு பிரயோஜனம் இல்ல கஞ்சா அடிச்சு சுத்திட்டு இருந்தீங்கன்னா. நீ எனக்கு கஞ்சா உனக்கு எப்படி தெரியும் நான் கஞ்சா அடிக்கிறேன்? அது பார்த்தேனே, பீடியில போட்டு நீ இழுத்துட்டு இருந்தது பார்த்த. கண்ணு என்னடா இந்த மஞ்சள் கலர்ல இருக்கு? நான் எப்போ சரக்கு அடிப்பேடா. எப்போ சரக்கு அடிப்பேன்? எப்பவும் சரக்கு அடிப்பியா? பெருமையா? சிவனே, இங்க வர டூரிஸ்டர்ஸ் கிட்ட நீ ரவுடிசம் பண்றது பெருமையா? குளிக்கிறதுக்கு ஒரு குளிக்க வேணான்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. எல்லாருமே குளிக்க வேணான்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. எங்க ஊர்ல வந்து நீ இது பண்றியான்னு கேட்ட. நீ யாரு? நானா? டேய் இங்க பாரு, நீ நெஞ்ச இருடா. கை நீட்டுறான். இருடா, வண்டியில போய் உட்கார். நீ கஞ்சா அடிக்கலடா. அவன் கஞ்சா அடிக்கலையா? அவன் கஞ்சா அடிக்கலையே. வண்டியில உட்கார்றா. ம், ఎంత ಗೊತ್ತಾ? ನಿಯತ್ ಆಯ್ತು, ಈಗ ನಿಯತ್ ಹಚ್ಚಿ ಬಿಟ್ಟಣಿದೆ. ஒரு நிமிஷம் சைடு வா. இப்ப எதுக்கு வண்டி நம்பர்லாம் எடுத்துக்கிட்டு? ஒரு நிமிஷம் சைடு வா. நீ சைடு வா. சரி போயிட்டு வரேன். புரியல. இல்ல, இப்படி கஞ்சா அடிச்சுட்டு பிரச்சனை பண்றீங்களே ஒரு டூரிஸ்டுக்கு. ಗಂಜಾ ನೀ ಮದ್ದು ಹೊಡಿಸಿಟ್ಟು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡೋದು ಯಾರು? ನಾ ಮದ್ದು ಹೊಡಿಸಿಟ್ಟೇನಾ? ನೀನು ಫುಲ್ ಡ್ರಿಂಕ್ಸ್ ಅಡಿಸಿಟ್ಟು ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಊದವಾ ಇಲ್ಲ ಮೆಷಿನ್ ಊದವಾ? ಹೆಂಗೆ ಬಿಟ್ಟು ಸ್ಟೇಷನ್ ಊದು. ನೀ ಸ್ಟೇಷನ್ ಊದು. ನೀ ಸ್ಟೇಷನ್ நீ ஸ்டேஷன் போறா. ஏய், இப்படி கஞ்சா அடிச்சு பிரச்சனை பண்றீங்களேடா. ஸ்டேஷன் வாடா லூசியா. நீ வாடா. உங்களுக்கு கஞ்சா அடிச்சு மரியாதைடா. நீ ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இங்க வந்து குளிக்கிறதா? நாங்க எங்கடா ட்ரிங்க்ஸ் அடிச்சோம்? எங்க போறீங்க? எதை வச்சு நீ சொல்ற நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருக்கேன்னு? நீ இங்க படிச்சிருக்க. எங்க வாசம் அடிக்குது, கண்ணு கிண்ணு அவுட்டு, நெஞ்ச டொக்கு விழுந்து உடஞ்சு கிடக்குது. ஏய், நம்ம நாட்டுக்கு வந்து நீங்க பேசுறீங்களே. ஏய், இப்படி நம்ம நாட்டுல வந்து பேசிக்க. நம்ம நாடு தான்டா இது இந்தியாங்கிறது. அக்கா, கஞ்சா அடிச்சு பிரச்சனை பண்றாங்க. கேட்டா இது எங்க ஊருங்கிறாங்க. டூரிஸ்ட் வரக்கூடாதா? அப்போ அக்கா, இங்க குளிக்க கூடாதுன்னு சொன்னா நாங்க போயிடுவோம். அந்த கம்பியை வச்சு வயித்துல குத்த வராங்க. இங்க பாருங்க. குத்துறீங்களேப்பா அப்படின்னா அப்படிதான் குத்துவேன் அப்படிங்கிறான். நான் குத்துவேன். இங்க காடி குத்துவியா? ஒரு நிமிஷம் நீ பார்க்க பண்ணல. என்ன பண்ற? நான் குத்துவேன். என்ன பண்றேன்? என்ன பண்ற? பெருமையா இது? எங்க இருந்து பார்த்தா நீ மைசூர் ரோட் தான் கடை. இல்ல, நான் கேக்குறேன் இது பெருமையான்னு கேக்குறேன் நான். இல்ல, குத்தி சாவடிச்சிடுவேங்கறியே, இது உனக்கு பெருமையா? டேய், இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? வரணும் இடம்னா எப்படியோ மரியாதை இருந்தா சேர போய் நான் அடிச்சாலும் சேர் எம்எல் அடிச்சாலும் எனக்கு தான் மைனஸ். நான் போயிட்டு வரேன். பை. ஓ, ஸ்டைலா சரி, பைண்ண. அடுத்த வேற யாராவது டூரிஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. டேய், நீ என்ன கண்டுச்சுனா அந்த லூசியா பையன் அவன் அடிக்கல. டேய், இந்த காடி இப்போ ஸ்டேஷன்ல ஊட் பண்ணா நீ. சரி, வா போலாம். வா, வண்டி எடுத்து பின்னாடி வரியா? போலாம். வரியா? ஏன் யூரின் டெஸ்ட் பண்ற? அவன் யூரின் டெஸ்ட். வாடா, வரியாடா போலாம். ஏன்டா இப்படி பல்ல கடிக்கிற? பல்ல. ம், சரி, நாங்க போயிட்டு வரோம். பை. ஏய், உட்கார்றா. டிடிஎஃப் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மறக்காம வந்து நீங்க டிடிஎஃப் வசனா